ட்ரம்ப் கட்சி எம்பியான லிண்ட்சே கிராம் அப்படின்னு சொல்றாரு 500% வந்து மிகப்பெரிய வரி விதிக்கப்படும் இந்தியா மேல அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய செய்தி கொடுத்திருக்காரு. எதுல கொடுத்திருக்காரு, என்ன கொடுத்திருக்காரு, என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த கம்ப்ளீட்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி வந்து 50% டாக்ஸ் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா பண்ணாரு. அப்படி இந்தியாவுக்கு என்ன பண்ணும்போது இந்தியா வந்து ட்ரம்ப்பை சமாதானப்படுத்தணும் அப்படின்ற ரீசனுக்காக கச்சா எண்ணெயை வாங்குறது கொஞ்சம் தவிர்த்தாங்க. எதனால அமெரிக்கா வந்து கச்சா எண்ணெய் ரஷ்யால வாங்கக்கூடாதுன்னு சொல்லுது அப்படின்னா, அந்த கச்சா விற்கிற அமௌண்ட்னாலதான் ரஷ்யா வந்து யுக்ரைனை வந்து ஃபைட் பண்ண முடியுது. அதனால மட்டும்தான் யுக்ரைன் வந்து வார்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அமெரிக்கா அலிகேஷன் சொல்கிறாங்க. பட் ஆனா அந்த அலிகேஷன் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா டெஃபினட்டா கொஞ்சம் ரொம்பவே கம்மி. ஏன்னா ரஷ்யாவோட மெயினான இன்கம் கச்சா எண்ணெய் தான். ஆனா அதுக்கும் மேல நிறைய இன்கம்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் ரஷ்யா பண்ணிட்டு இருக்கு. அந்த விஷயங்கள்னாலதான் அதோட மெயினான இன்கம் சோர்ஸாக இருக்கு. சரி, ஓகே, அந்த மெயினான எக்ஸ்போர்ட்டர் யார் யாரெல்லாம் இருக்காங்க, அது வாங்குறவங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க ரஷ்யா கிட்ட பாத்தீங்கன்னா இந்தியா தான் அதிகமா இருக்கு. இந்தியா அதுக்கு முன்னாடி எங்க வாங்கிருச்சு அப்படின்னா கல்ஃப் கண்ட்ரிஸ் தான் வாங்கிச்சு. இந்தியா கல்ஃப் கண்ட்ரிஸ்ல வாங்கிடுச்சு. ரஷ்யால திடீர்னு ஷார்டேஜ் ஆனால ரொம்ப டிமாண்ட் அதிகமா இருந்துச்சு கல்ஃப் கண்ட்ரிஸ்ல. ஏன்னா ரஷ்யா கிட்ட அதிகமாக வாங்க மாட்டாங்க. ஆனால் ரஷ்யன் பீப்புள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. அது இந்தியா வந்து அதிகமான இந்தியாவுக்கு பெனிஃபிட்டா இருக்கனால இந்தியா அங்கே வாங்கிச்சு. இதை ட்ரம்ப் வந்து ரொம்பவே வன்மையாக எடுத்தாரு. இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து அங்கே வாங்க ஆரம்பிச்சு. ஏன்னா சீப்பா அஃபோர்டபுளா கொடுக்க ஆரம்பிச்சா ஸ்டில் அவங்களோட இன்கம் இது இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து 2 பேர் தான் அதிகமான வந்து கச்சா எண்ணெயை பண்ணுறாங்க கல்ஃப் கண்ட்ரிஸை தவிர்த்து சொல்லும் போது. ஒன்று ரஷ்யா, இன்னொரு அமெரிக்கா. அந்த மெயினாக வாங்கணும் அப்படின்னா அமெரிக்கா கிட்டே தான் எல்லாரும் வாங்கணும் அப்படின்ற அமெரிக்காவோட விஷயங்கள் ஆகட்டும் ரொம்பவே காஸ்ட் அதிகமாக இருக்கும், எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் அந்த விஷயங்கள் வந்து எல்லாருமே ரஷ்யா கிட்ட போவதனால வந்து பீப்புள் வந்து அந்த அளவுக்கு வாங்குறதுனால டிமாண்ட் கம்மியாகுது. அமெரிக்கா வந்து ரொம்ப டவுன்ஃபால் சந்திக்கிற மாதிரி சிச்சுவேஷன் ஆயிடுது. பட் இந்த சிச்சுவேஷன் அலிகேஷன் வந்து சொல்லாம ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ரஷ்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்க, ரஷ்யாட்ட வாங்கினீங்கன்னா, ஏன்னா அது உக்ரைனோட வார் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இன்டராக்டா சொல்றேன். பட் ஆனா இந்த சிச்சுவேஷன் வந்து அவரோட பெனிஃபிட்னால மட்டும்தான் அமெரிக்காவுக்கு கிட்ட வாங்கினா அப்படின்னா பெனிஃபிட்னால மட்டும்தான் அப்படி சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் கல்ஃப் கண்ட்ரிஸ்ல வாங்கும்போது இன்டராக்டா அமெரிக்கா இருக்கும். ஏன்னா கல்ஃப் கண்ட்ரிஸ் அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கும். ரெண்டாவது டிமாண்ட் யார்கிட்ட வாங்க முடியும் அப்புறம் அமெரிக்கா, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான். பட் ரெண்டாவது கண்ட்ரி அமெரிக்கா ரஷ்யா விட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா தான் இருக்கு. ஏன்னா அவ்வளோ டிமாண்ட் எல்லாம் இருக்கும் கல்ஃப் கண்ட்ரிஸோட இதுல. சரி, ஓகே, அந்த சிச்சுவேஷனால சொல்றாருன்னு வச்சுக்கலாம். சரி, ஓகே, இது கிளியரா வந்து எம்பி என்ன சொல்லியிருக்காரு, என்ன விஷயங்கள் வந்து நாட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. எம்பி லிண்ட்சே கிராம் அப்படின்ற ஒருத்தர் வந்து ட்விட்டர்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வந்து 500% வந்து டாக்ஸ் விதிக்க வாய்ப்பு இருக்கு ஜப்பான் ஆகட்டும். இந்த மாதிரி விஷயம் யார் அப்படின்னா சாதாரண ஆளு கிடையாது, எம்பியா இருக்காரு. அண்ட் அவர் ஒரு விஷயங்கள் வந்து பெட்டிஷன் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஒப்புதல் வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் இது மட்டும் வந்து அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு. அண்ட் இந்த சிச்சுவேஷன் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன மாதிரி ஆஸ்பெக்ட்ல வந்து இருப்பார் அப்படின்னா டெஃபரெண்டா பண்ணி ஆகணும். இந்த சிச்சுவேஷன் வந்து அவர் ஃபுல் அப்ரூவல் கொடுத்துட்டாரு, எல்லா விஷயமும் நடந்துரும் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இந்த விஷயத்துல வந்து இந்தியா எந்த ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரஷ்யா கிட்ட வாங்குறதா முடிவா இருக்கும். அந்த ஒருத்தர் வேற எதுவுமே கிடையாது. இது வந்து டெஃபினட்டா ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் தான் கொடுக்க முடியுமே அவருக்கு எந்த பாசிட்டிவான இம்பாக்ட் கொடுக்க முடியாது. ஷார்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டா தெரியும் அமெரிக்காவுக்கு. பட் லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். எப்படி அப்படின்னா எந்ததான் ஒரு கண்ட்ரி வந்து 500% டாக்ஸ் விதிச்சாங்க அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. என்னதான் பண்ணாலும் அந்த விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவம், மிகப்பெரிய விஷயங்களா மாறும். இந்தியா வந்து ஒரு லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் வச்சிருப்பாங்க. அந்த ஓன் மேனுஃபேக்சரிங் வந்து அப்படின்னா மெயினான வாங்கக்கூடிய விஷயங்கள் அமெரிக்கா கிட்ட என்ன அப்படின்னா செமிகண்டக்டர் ஆகட்டும், அந்த விஷயங்கள் தான் வாங்குறாங்க. பட் அந்த விஷயத்த அவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். அந்த இதே சைனா கிட்ட வாங்க முடியும். அப்படி வாங்கினாங்க ரஷ்யா கிட்ட வாங்கினா அப்ப டெஃபினட்டா சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். டெஃபினட்டா மிகப்பெரிய விஷயங்கள் பண்ண முடியும். அப்படி செமிகண்டக்டர் வாங்கணும், செமிகண்டக்டர் விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே சைனா ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. இன்னொரு விஷயங்கள் வந்து மெயினா அஃபெக்ட் ஆகுது. மெயினா வந்து இந்தியா பாதிக்கப்படுற விஷயம் என்னன்னா மெக்டானல்ட்ஸ் ஆகட்டும், ஒரு டாப் லெவல்ல இருக்க அமெரிக்கன்ல ஓன் பண்ற ஒரு கம்பெனிஸ் இந்தியால இருக்கிறது தான். அப்படி இந்தியாவில் இருக்கிற அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு வந்து டாலர்ல தான் அமெரிக்கா வந்து சென்ட் ஆகுது. அதனால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா அந்நிய செலாவணி வேஸ்ட் ஆகிட்டே இருக்கு. அந்நிய செலாவணி கம்மியா இருக்கனால மிகப்பெரிய டிமாண்ட் அதிகமாகறதுனால ஒரு அமெரிக்காவோட அமௌண்ட் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. என்னதான் டிமாண்ட் கம்மியாகணும், என்னதான் விஷயங்கள் இருந்தாலும் அமெரிக்கால இருக்க கம்பெனி வந்து இந்தியாவில் டாமினேட் பண்றதுனால மிகப்பெரிய இம்பாக்டை கொண்டு வந்துச்சு.
இந்தியாவில் இருக்க கம்பெனி வந்து அமெரிக்காவில் டாமினேட் பண்ணா மட்டும்தான் அதிகமான அந்நிய செலாவணி இங்கே கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி ஆஸ்பெக்ட்ல இருக்கு. பட் ஆனால் அமெரிக்காவோட கம்பெனி வந்து இங்கே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சதுனால தான் சரி அந்த டாமினேஷனை எப்படி வந்து தடுக்க முடியும் அண்ட் என்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும் இந்த விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்ட்ரெச் வந்து ஒன்னே ஒன்றா இருப்பாங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஃபுல்லா ரஷ்யன் சைட்ல தான் போக வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா ரஷ்யன் சைட்லோட ஆயிலுக்கு வந்து பெட்ரோல் ரேட் வந்து கம்மி, அதனால இந்தியன் ஸ்டெபிலிட்டி வந்து மெயினா பார்ப்பாங்க. இந்தியன் ஸ்டெபிலிட்டி இது அமெரிக்கா கிட்ட வாங்கினாங்க அப்படின்னா இந்தியா வந்து இன்னும் பிரைஸ் அதிகமாகும், மிகப்பெரிய வந்து ஃபிளக்சுவேஷனாக இந்தியா தான் வைக்க ஆரம்பிக்கும். அதுக்கு இது 50% வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஒன்றும் பண்ண முடியாது. அமெரிக்கா சைடும் வந்து போறதுக்கு ரொம்ப கஷ்டம் தான். சரி ஓகே, அது நெக்ஸ்ட் சைடு வந்து 1 இயர் நீங்க என்ன விஷயங்கள் பண்ணாங்கன்னா கண்டிப்பா சிச்சுவேஷன் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மேனுஃபேக்சரிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். மேனுஃபேக்சரிங் இன்க்ரீஸ் பண்றதை விட அது மெயினான ஆஸ்பெக்ட் வந்து இந்தியாவோட கம்பெனி வந்து அமெரிக்கால வந்து இன்க்ரீஸ் பண்ண வைக்கணும். அப்படி பண்ண வச்சாங்க மட்டும்தான் வச்சுட்டோம். அப்படி என்ன பண்ண முடியும் அப்படின்னா வெஸ்டர்னைஸ்டான சிச்சுவேஷன், வெஸ்டர்னைஸ்டான விஷயங்கள் வந்து இந்தியன் பிராண்ட்ல கொண்டு வரணும். அப்படி இந்தியன் பிராண்டோட பீப்புள் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணணும். மார்க்கெட்டிங் தான் மெயினா. அமெரிக்கன் பிராண்டிங் வந்து கரெக்டான அமௌண்ட் யூஸ் பண்ணி அமௌண்ட் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயங்கள் கரெக்டா பண்ணிடுறாங்க. அண்ட் சப்போர்ட் அந்த மாதிரி சிஸ்டம் மாதிரி டெவலப் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பண்றதுனால பட்ட கொண்டு. சரி ஓகே, இன்னொரு சிச்சுவேஷன் பார்ப்போம். இந்தியன் பீப்புளோட மைண்ட் செட்டை பார்ப்போம். நிறைய பீப்புளுக்கு வந்து டெஸ்லா காரை வாங்கணும் ஆசை இருக்கும். பட் இதுவே வந்து டாடா கார் ஆகட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் ஆசை இருக்காது. இதனால அப்படின்னா இனோவேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இனோவேஷனை விட சொல்லப்போனா பிராண்டிங் கூட சொல்லலாம். இந்த பிராண்டிங் அப்படின்ற விஷயத்த வந்து இந்தியன் பீப்புளுக்கு வந்து ஹைக்கு கொடுத்தாங்க மட்டும்தான் இந்தியன் பிராண்ட் அப்படின்ற ஒரு பிராக்டிகல் கொடுத்து விஷயங்கள் பண்ணா மட்டும்தான் முடியுமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. பட் இதுவே வந்து நிறைய பீப்புள் வந்து டெஸ்லா காரை வாங்கவும் ஆசைப்படுவாங்க, வாங்க முடியாது. ஏன் இந்தியா கவர்மெண்ட் வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நிறைய பீப்புள் சொல்லுவாங்க. ஒரே ஒரு ரீசன் வந்து இந்தியன் கவர்மெண்ட் கிளியரா ஒரு செக் வச்சிருக்காங்க. என்ன பண்ணா இந்தியாவில் வந்து இந்தியன் கவர்மெண்ட் கிளியரா ஒரு செக் வச்சிருக்காங்க. என்ன பண்ணா நீங்க வந்து இங்க வைக்கணும் அப்படின்னா உங்களோட டாக்ஸ் நீங்க அதிகமாக எங்களுக்கு பே பண்ணணும். டபுள் டிப் சார்ஜஸ் இருக்கும். நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணீங்க அப்புறம் இங்க ஓன் மேனுஃபேக்சரிங் செட் பண்ணி நீங்க வித்தீங்க மட்டும்தான் உங்களுக்கு விஷயங்கள் வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அந்த விஷயங்கள் அவங்க பண்ணாததான் மிகப்பெரிய ப்ராப்ளம். அந்த விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்ற ஃபியூச்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து கரெக்டான ஆஸ்பெக்ட்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இந்தியன் பீப்புள் தான் அந்த ஆஸ்பெக்ட் வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம். எப்படி அப்படின்னா இந்தியன் பிராண்டோட இன்ஃபுளுன்ஸ் வந்து இந்தியன் பிராண்ட் கன்சியூம் பண்றது வந்து கம்மியாயிட்டே இருக்கு. அந்த கன்சியூம் பண்றது கம்மியா இருக்கிறதுனால அமெரிக்கா வந்து ஜிடிபி இன்க்ரீஸ் ஆயிட்டு போட்டு ₹1 கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம 90 வேஸ்டா செலவு பண்றோம்.